Spark in the Dark. Today our concept is usages of indefinite articles. Indefinite articles a and an are used to refer to a person or thing that is not specified or identified அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எதுக்கு பிஃபோரில் வரும் அப்படின்னா எந்த ஒரு பர்சனும் இல்லை ஒரு திங்கையோ ரொம்ப ஸ்பெசிஃபைடாக இல்லாமல் ரொம்ப பொதுவாக நம்ம மென்ஷன் பண்ணும் பொழுது அந்த நவுன்ஸுக்கு பிஃபோரில் அ இல்லைன்னா ஆன் வரும். ஃபர்ஸ்ட் அ. Use a before nouns that begin with a consonant sound. For example, a banana, a university. எந்தெந்த நவுன் எல்லாமே கான்சனன்ட் சவுண்டை வச்சு பிகின் ஆகுதோ அந்த நவுன்ஸ்க்கு பிஃபோரில் நாம் ஆ யூஸ் பண்ணணும். தென் யூஸ் an பிஃபோர் nouns that begin with a vowel sound. For example, an orange. எந்தெந்த நவுன் எல்லாம் வவ்வல் சவுண்டை வச்சு பிகின் ஆகுதோ அந்த நவுன்ஸ்க்கு பிஃபோரில் an ஆட் பண்ணணும். இதில் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். நான் சொன்னது சவுண்ட்ஸ், நாட் அ லெட்டர்ஸ். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 26 லெட்டர்ஸ் இருக்குது, ஆனால் 44 சவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ வவ்வல் சவுண்டு, கான்சனன்ட் சவுண்டை தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஆர்டிக்கலில் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் பார்க்கணுமே தவிர்த்து வவ்வல் லெட்டரையோ கான்சனன்ட் லெட்டரையோ நீங்கள் நவுனுக்கு பிஃபோரில் இருக்கா அப்படின்னு எக்காரணம் கொண்டும் பார்க்கக்கூடாது. அந்த கான்செப்ட் உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா அது தவறானது, அதை எரேஸ் பண்ணிடுங்க. சவுண்ட் அப்படின்றது வந்துட்டு இங்கிலீஷில் ஃபோனீம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பெரிய ஒரு வேஸ்டான ஒரு ஏரியா. ஸோ அதை வந்து நம்ம அடுத்து வர வீடியோஸில் வந்து அதை பார்க்கலாம். இப்போது இந்த ஆவும் ஆனும் எப்படி வந்து அந்த சவுண்ட் பேஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது, எந்த இடத்துல ஆ வரணும் எந்த இடத்துல ஆன் வரணும் அப்படின்ட்டு எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரமா இஸ் ஸ்டடியிங் இன் டேஸ் யூனிவர்சிட்டி. இந்த இடத்துல ரமா படிச்சிட்ருக்கா யூனிவர்சிட்டியில் அப்படின்னு வருது. அப்போ இந்த இடத்துல யூ வந்திருக்கு அப்படின்னும் பொழுது இது வவ்வல் லெட்டர் வந்திருக்கு. இந்த வவ்வல் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, ஆன் வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல வவ்வல் சவுண்டு கிடையாது. அதை வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் ஒரு சின்ன ட்ரிக் பார்க்கலாம். இப்போ அந்த யூனிவர்சிட்டி அப்படின்றத வந்து நீங்கள் தமிழில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அப்படியே எழுதுங்க. தங்கிலீஷில் யூ நீ வ இர் சிஇடி யூனிவர்சிட்டின்னு எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டரை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம தமிழில் உயிரெழுத்துக்கள் 12 இருக்குது இல்லையா, அதில் இந்த லெட்டர் வருதான்னு பாருங்கள். இப்போ யூனிவர்சிட்டிக்கு பிகினில் யூ அப்படின்ற அந்த லெட்டர் வந்திருக்கு இல்லையா, அது தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் 12ல் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா அது கான்சனன்ட் சவுண்ட்ஸில் வருதுன்னு அர்த்தம். இது ஒரு சின்ன ட்ரிக்கு, பட் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல யூ வந்திருக்கு அப்படின்னும் பொழுது அது கான்சனன்ட் சவுண்ட்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஆ யூஸ் பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், ரகு இஸ் an honest man. இந்த இடத்துல ஆனஸ்ட் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பொழுது தமிழ் உயிரெழுத்தான ஆ அப்படின்ற நெடில் வருது. அதை வந்துட்டு நெடில் பார்த்த உடனே உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகணும், அது என்ன சவுண்டில் இருக்குது அப்படின்னா வவ்வல் சவுண்டில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல தயங்காமல் ஆன் யூஸ் பண்ணலாம். பேசிக்காக எப்போவுமே ஹெச் அப்படின்ற போது அது சைலன்ஸில் வரும் பொழுது எப்போவுமே வந்து ஆன் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். தேர் இஸ் அ 1 ரூபி காயின். இந்த இடத்துல ஏ வந்துட்டு அங்கே வந்து ஓ தானே வருது, ஒன்றுன்னு தானே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஏன் வந்துட்டு நம்ம ஆ போட்டிருக்கோம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். இது ஒரு ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ஏன் அப்படின்னா அது ஒன்றுன்னு நாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணவே கூடாது. அதை ஒன் வா, அதாவது வா இன் அப்படி ஒன் அப்படின்னு தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ வா வரும் பொழுது வா அப்படின்றது தமிழ் உயிரெழுத்துக்களில் இல்லை. ஸோ அதுக்கு வந்துட்டு கான்சனன்ட் சவுண்ட்ஸில் தான் அது பிகின் ஆகுது. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஆ அப்படின்ற ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபைனலி ஆவும் ஆனும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நவுனு சிங்குலர் கவுண்டபிள் நவுனான்னு ஒன்ஸ் அகைன் நீங்கள் செக் பண்ணணும். தென் வந்துட்டு அந்த நவுனை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பொழுது தமிழுடைய அந்த உயிரெழுத்துக்களுடைய அந்த லெட்டர்ஸ் வருதான்னு பார்க்கணும். அப்போனா அது வவ்வல் சவுண்டில் பிகின் ஆகுதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தயங்காமல் அங்கே ஆன் போடணும். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, உங்களுடைய ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இதை சார்ட் அவுட் பண்ணிடலாம். தேங்க்யூ.